வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் காளான் பிரியாணி செய்வோம். காளான் பிரியாணி செய்கிறதுக்கு நான் சட்டி உண்டு, அதுவும் ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் நெய் ஊற்றியிருக்கிறேன். அதில் பெருஞ்சீரமும் கருவாப்பட்டையும் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு மிளகாயும் போட்டு நல்லா தாளிக்கணும். நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளியை போட்டு நல்ல வடிவாக தாளிப்பம். அதுக்கு பிறகு காளான் போடுறேன். காளானையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் காளானில் தண்ணி வரும். நல்லா காளானோட சேர்த்து உப்பும் கொஞ்சம் போட்டு நான் மஞ்சள் தூள் மிளகாத்தூள், என்னட்ட பிரியாணி மசாலா இல்லை, அதால் நான் மிளகாத்தூள் போட்டு தான் செய்கிறேன். நார்மலாக காளான் பிரியாணிக்கு எல்லாரும் பிரியாணி பவுடர் போடுவாங்க. நான் சில நேரம் பிரியாணி பவுடர் போட மாட்டேன். என்னிடம் இருக்கிறத வச்சு சமைச்சு கொள்ளுவேன். காளான் பிரியாணிக்கு 1.5 சுண்டு அரிசி எடுத்துருக்கிறேன் நான். இது திடீரெண்டு செய்கிற சாப்பாடு உண்டு தான் நான் காளான் பிரியாணி என்று சொல்லி சொன்னால், திடீரெண்டு குலசோறு மாதிரி இதையும் டப்புன்னு செய்திடலாம். அப்படியே இஞ்சியையும் உள்ளியையும் இடித்து போடுறேன் நான். சில பேர் அரைச்சி போடுவாங்க, நான் இடித்து தான் போடுவேன். நல்ல வாசமாக இருக்கும், குத்தி போட்டால் வாசமாக இருக்கும், அதால் நான் இடித்து தான் போடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பும் போட்டு நல்லா நான் தாளிக்கும் போது உப்பும் போடுறேன். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பிறகு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு 2 கரண்டி தயிரும் விட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்ட பிறகு தான் அரிசி போடுவேன். தண்ணி 1 சுண்டுக்கு 2 சுண்டு தண்ணி எடுக்கிறேன். எடுத்து நல்லா கொதித்த பிறகு அரிசி போடுறேன். அரிசி போட்ட பிறகு நான் ப்ரெஷர் குக்கர் ரெண்டபடியாக 2 விசில் தான் விடுவேன். பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். பாசுமதி அரிசியில் நீட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நார்மலாக இங்கே சுவிஸில் தமிழ் கடையில் தான் நாங்கள் அரிசி வாங்குகிறோம். நாங்கள் தமிழ் கடையில் மற்ற கடையில் இருக்குது தான் எங்களுக்கு எங்கட அரிசி, குத்தரிசி, சத்தப்பச்சி அரிசி எல்லாம் தமிழ் கடையில் தான் வாங்குகிறோம். நாங்கள் 2 விசில் விடுவோம்னுட்டு மூடி வைக்கிறேன். நான் மூடி வச்சுட்டு நார்மலாக ப்ரெஷர் குக்கரில் செய்தால் நல்லா வரும். நல்ல சாஃப்டாகவும் நல்ல அரிசி வெந்தும் வேகாத மாதிரி வரணும் பிரியாணிக்கு. அதுதான் நல்லா இருக்கும். சில நேரங்களில் குழஞ்சாலும் நல்லா இருக்கும், ஆனால் இதை குழையாமல் வரும் பாருங்க. 2 விசில் விட்டேன் நான். 2 விசில் விட்ட பிறகு ப்ரெஷரை எடுத்துட்டு பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில். பாருங்கள், அவிஞ்சு வந்துட்டு. எங்கள்கிட்ட விட்ட பிரியாணி, காளான் பிரியாணி மகளுக்கு தான் விருப்பம், மகனுக்கு விருப்பம் இல்லை. அண்டாலும் மகனை சாப்பிட வச்சிருவேன் நான். தயிரண்டு அவருக்கு விருப்பம், தயிரோடு சேர்த்து கொடுத்துட்டேனண்டா அவர் நல்லா சாப்பிடுவார். விருப்பப்பட்டு சாப்பிட்டார். நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டார். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.